அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு தான் பார்க்க போகிறோம். தமிழ் தேர்வில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு பழைய தமிழில் இயல் 6லேருந்து 9 வரைக்கும் ஒரு 100 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். இதில் பழைய வினாக்களும் உள்ளே அடங்கும். ஓகேவா? நீங்கள் ஒன்ஸ் பழைய புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இதுக்கு முன்னால் போட்ட வீடியோக்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஓகேவா? சரி, நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம், இன்பத் தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம் என்ற வரிகள் பாரதிதாசன் கவிதைகளில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது பாரதிதாசன் ஒரு பாடல் பாடியிருப்பார். இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழை பற்றி ரொம்ப இனிமையாக பாடியிருப்பார். அது எந்த தலைப்பில் அப்படின்னா, எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பாடியிருப்பார். சரியா? ஸோ பாரதிதாசன் பற்றின இன்னும் ஒரு சில விஷயங்கள். பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் கனக சுப்புரத்தினம் அல்லது சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அப்புறம் ஏன் சார் பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க? பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். அவரோட அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னா கனகசபை லக்குமி அம்மாள் அப்படிங்கிறது. இவருக்கு தமிழ் மொழி தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஆங்கிலம் தெரியும், புலமை, நல்ல புலமை இருக்குது. இவர் இயற்றின நூல்கள் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம். அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி பிரிவியூஸ்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. குடும்ப விளக்கு இவர் எழுதுகிற நூல், பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அலையின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். சரியா? ஓகே. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றா? கரெக்டு தான், ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. வாக்கியம் 2, இந்நூலின் கதைத்தலைவன் சீவகன். நம்மளுக்கு பாருங்கள், பேரே சீவக சிந்தாமணி. இந்த நூலோட கதைத்தலைவன் யார் அப்படின்னா சீவகன் தான். ஸோ வாக்கியம் 1, 2 சரி. இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு நியூ 12th சிறப்பு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த சீவக சிந்தாமணி பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள். சீவக சிந்தாமணியை எழுதுனது யார் அப்படின்னா திருத்தக்கத்தேவர் அப்படிங்கிற ஒரு நபர். யார் சீவக சிந்தாமணி எழுதுறது? திருத்தக்கத்தேவர். ஓகேவா? திருத்தக்கத்தேவர் பொறுத்த வரைக்கும் சோழ அரச குலத்தில் பிறந்தவர் தான் இந்த திருத்தக்கத்தேவர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காலம், இந்த திருத்தக்கத்தேவரோட காலம் 10ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அதே மாதிரி இவர் சீவக சிந்தாமணி மட்டும் எழுதலை, இன்னொரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் பேர் நரி விருத்தம் அப்படிங்கிறது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீவக சிந்தாமணி ப்ளஸ் நரி விருத்தம் யார் எழுதினா? திருத்தக்கத்தேவர் எழுதினார். சீவக சிந்தாமணிக்கு அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து சீவக சிந்தாமணிக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா. என்ன அப்படின்னா மணநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மணநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண முறைகள் பற்றி சொல்கிறதுனால மணநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தாக சொற்பொருள் தருக. வரை என்றால் என்ன? வரை, வரை என்றால் மலை அப்படின்னு அர்த்தம். சரியா? வரை என்றால் மலை அப்படின்னு அர்த்தம். நடுகள் வணக்கம் பற்றி குறிப்பிடும் நூல் எது? நடுகள் வணக்கம் இதை பற்றி சொல்கிற நூல் மெஜாரிட்டி எதாவது இருக்கும் அப்படின்னா தொல்காப்பியம் தான் இருக்கும். ஸோ தொல்காப்பியம் தான் நடுகள் வணக்கம் பற்றி சொல்லுகிற ஒரு நூல். அடுத்தாக 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. வாக்கியம் 1, ஓவிய கலைஞர் குழு ஓவிய மாக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. ஒரு சில டைம் ஓவமாக்கல் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. சரியா? அதுவும் சரியான ஒன்றாக தான் இருக்கும். ஓவிய கலைஞர் குழு ஓவிய மாக்கள் தான். அப்போ முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று பாருங்கள், ஆண் ஓவியர் சித்தராங்கதன் எனவும் பெண் ஓவியர் சித்திரச்சேனா எனவும் பெயர் பெற்றிருந்தனர். இந்த கூற்று சரியா? இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். சரியா? ஸோ வாக்கியம் 1, 2 சரி. ஓகேவா? இந்த ஓவியம் பற்றி கண்டிப்பாக கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா கலைகளில் இந்த ஓவியக்கலை வரும். ஒன்று ஓவியக்கலை கேட்பாங்க, இல்லைன்னா சிற்பக்கலை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக ஓவிய செந்நூல் உரை நுற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?
இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம். சரியா, சிலப்பதிகாரத்தில் தான் இந்த வரிகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஓவியச் சொன்னூல் உரை நூற் கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். நான் இதை பற்றின விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கூற்று 1, திருத்தக்கத்தேவர் சோழ அரச குலத்தில் பிறந்தவர். நான் ஏற்கனவே சொன்னேன்னா திருத்தக்கத்தேவர் சோழ அரச குலத்தில் பிறந்தவர் தான். அப்போ கூற்று 1 சரி. அடுத்து கூற்று 2, இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். இதுவும் சரிதான், நான் சொன்னேன் ஏற்கனவே. ஸோ கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்ததாக, திருத்தக்கத்தேவர் இயற்றிய வேறு நூல் எது? நான் சொன்னேன். சரியா, இப்போ இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஓகேவா? திருத்தக்கத்தேவர் இயற்றிய வேறு நூல் எது அப்படின்னு கேட்டால் நரி விருத்தம். திருத்தக்கத்தேவர் எழுதின மெயினான நூல் எது அப்படின்னு கேட்டால் சீவகசிந்தாமணி. சரியா, ஸோ இன்னொரு நூல் நரி விருத்தம் அப்படிங்கிறது. சித்திரகார புலி என அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவன்? சித்திரகார புலி, முதல்ல இந்த சித்திரகால புலி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். சரியா, ஸோ இந்த முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை தான் சித்திரகார புலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதலாம் மகேந்திரவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரியா, ஸோ இந்த மகேந்திரவர்மன் காலத்தில் ஓவியக்கலை நல்லா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக உயர்நிலையை எட்டியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறந்த ஓவியன் அப்படிங்கிறனால தான் கல்வெட்டுகளில் இந்த மன்னனை பற்றி சித்திரகார புலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மன்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்சிண சித்திரம் அப்படிங்கிற ஒரு ஓவிய நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். சரியா, என்ன நூல்? தட்சிண சித்திரம் அப்படிங்கிற ஓவிய நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி எந்த சங்க நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி எந்த சங்க நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஸோ எந்த சங்க நூல் அப்படின்னா நெடுநல் வாடை அப்படிங்கிற ஒரு சங்க நூலில். என்ன அப்படின்னா 12 ராசிகளை எந்த இதில் நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வாக்கியம் 1, புதுக்கோட்டைக்கு அருகேயுள்ள சித்தன்னவாசல் எனும் குகைக்கோயில் ஓவியங்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்டது. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில். சரியா, சித்தன்னவாசல், இந்த குகைக்கோயில் ஓவியங்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, இந்த கூற்று பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் தான் சித்தன்னவாசல் இருக்குது. அப்போ அங்கே குகைக்கோயில் தான் இருக்குது. கரெக்டு தான். சரியா, இது எந்த நூற்றாண்டு அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு தான். ஸோ வாக்கியம் 1 அப்படிங்கிறது சரிதான். சரியா, வாக்கியம் 1 சரி. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், சித்தன்னவாசல் ஓவியங்கள் வரகுணவர்மன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் என்பவரால் வரையப்பட்டது. இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் இதே 9ஆம் நூற்றாண்டில் சித்தன்னவாசல் ஓவியங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனி சேகர ஸ்ரீவல்லபன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் ஆசிரியர் இளம் கௌதமன் இந்த ஓவியங்களை வந்து வரைஞ்சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே இந்த மன்னர் வந்து தவறு. மன்னர் என்ன வருவார்? அவனிசேகர ஸ்ரீவல்லபன். வரைஞ்சது யார் அப்படின்னா இளங்கௌதமன் அப்படிங்கிற ஒரு மதுரை ஆசிரியர் தான். சரியா, அப்போ வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் யார்? திரைக்கவி திலகம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மருதகாசி. ஸோ மருதகாசி தான் திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஒரு பாடல் பாடியிருப்பார். ஏறுமுனைக்கு நேர் இங்கே எதுவும் இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்.
இவர் அதே மாதிரி இந்த மருதகாசியை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்பட பாடல்கள், சூப்பரான பாடல்கள் வந்து எழுதியிருப்பார். சரியா? பெயர் வந்து மருதகாசி. பிறந்த ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் மேலக்குடிகாடு அப்படிங்கிற ஒரு ஊர். பெற்றோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயம்பெருமாள், மிளகாய அம்மாள். மருதகாசிக்கு அம்மா பேர் என்னது? மிளகாய அம்மாள். வித்தியாசமாக இருக்கா? சரி. சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட காலம் எப்போ என்ன அப்படின்னா 1920 1989 வரைக்கும் இவரோட காலம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்ததாக, அம்மானை என்பது ஒரு வகை காய் விளையாட்டு. இந்த கூற்று சரியா? சரிதான். இது பெண்கள் விளையாடுவதற்குரியது. சரி. பெண்கள் மூவர் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு கல்லை மேலெறிந்து பிடித்தாடுவது அம்மானை விளையாட்டு. சரியா? இது சரியா? இந்த 3 கூற்றுமே சரிதான். ஸோ 1 2 3 மூன்றுமே சரி. ஈசான தேசிகர் யாரிடம் கல்வி கற்றார்? ஈசான தேசிகர் யார்கிட்ட படித்தார் அப்படின்னா மயிலேறும் பெருமாள். ஸோ மயிலேறும் பெருமாள்கிட்ட தான் ஈசான தேசிகர் கல்வி கற்றார். ஓகேவா? இந்த ஈசான தேசிகருக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுவாமிநாத தேசிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிநாத தேசிகர். சரியா? இவர் எழுதின ஒரு நூல் என்ன அப்படின்னா திருச்சென்னீர் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூல். இந்த பாடத்தில் தான் போன டைம் ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டாங்க, கலம்பகம் என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? கலம்பகம் பிரித்து எழுதணும் அப்படின்னா களம் கூட்டல் பகம். களம் அப்படின்னா 12, பகம் அப்படின்னா 6. இந்த திருச்சென்னீர் கலம்பகம் அப்படிங்கிற இந்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள், அதாவது 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி. இந்த ஈசான தேசிகர் பற்றி மேலும் ஒரு சில விஷயங்கள். இவருடைய இயற்பெயர் சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் அப்படிங்கிறது சிறப்பு பெயர். சரியா? இவரோட அப்பா பேர் தாண்டவமூர்த்தி அப்படிங்கிறது. மயிலேறும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட இவர் வந்து படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி திருவாவடுதுறை ஞான தேசிகர் அம்பலவான தேசிகமூர்த்தி. ஒன்றும் இல்லை, திருவாவடுதுறையில் அம்பலவான தேசிகமூர்த்திக்கு தொண்டராக வந்து இருந்தார். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், களம்பகம் பிரித்து எழுதுக. களம்பகம் பிரித்து எழுதணும் அப்படின்னா களம் கூட்டல் பகம். அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் எது? அம்மானை பாடலில் போற்றப்படுற தெய்வம். ஸோ எந்த தெய்வத்தை போற்றுறாங்க அப்படின்னா முருக தெய்வத்தை போற்றுறாங்க. தமிழ் கடவுளான முருக தெய்வத்தை போற்றுறாங்க. பூக்களிலே சிறந்த பூ எந்த பூ என்று திருவிக்கா குறிப்பிடுவது எது? பூக்களிலே சிறந்த பூ எது அப்படின்னா எதை சொல்லியிருப்பார் அப்படின்னா பருத்தி பூவை சொல்லியிருப்பார். திருவிக்கா எந்த பூவை தான் சொல்கிறாரு? பருத்தி பூவை சொல்கிறாரு. அடுத்ததாக சிறப்புகள் பொறுத்துக. உறையூர் எதற்கு பெயர் பெற்றது? உறையூர் எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னா கண்டாங்கி சேலை. மதுரை சுங்குடி சேலை. காஞ்சி பொறுத்த வரைக்கும் காஞ்சினாலே என்னது? பட்டு தானே, பட்டு. சென்னிமலை போர்வை. ஸோ 1 4 2 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. குளிரில் வாடிய மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார்? ஸோ மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் யார்? பேகன். பொருத்தமான இளமை மரபை தேர்ந்தெடுக்க. மானோட அந்த பிள்ளையோட பேர் என்ன? மான் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அடிப்பீங்க. ஆனால் தவறு. மான் குட்டி வந்து கிடையாது, மான் கன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்பத்தை என்ன பண்ணணும்? அப்பம் உன் அப்படிங்கிறது கரெக்டாக, சாப்பிடு அப்படிங்கிறது கரெக்டாக, தின் அப்படிங்கிறது கரெக்டாக. அப்பம் தின் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒன்று. ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் போய்ட்டு குழப்பிடும். அதனால் நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. அப்பம் தின். சொற்பொருள் தருக. முட்டு என்றால் என்ன? முட்டு என்றால் குவியல். நான்முகனை சிறையில் இட்டவர் யார்? நான்முகனை சிறையில் இட்டவர். இதில் ஒரு அழகான முருகன் பாடல் கூட வந்து இருக்குது. சரியா? ஸோ யார் அப்படின்னா முருகன் தான். நான்முகன் அப்படின்னா பிரம்மன்.
சரியா? இந்த பிரம்மனை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறையில் வந்து அடைச்சிருவார். என்ன அப்படின்னா இது ஒரு பாடல் இருக்குது, பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையிலே அடைத்தான் முருகனே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா நீங்கள் அந்த முருகன் பாடல் கேட்குறப்ப நல்லா உன்னிச்சு கேட்டிருந்தீங்கன்னா இந்த வரி வந்து வரும். சரியா? என்ன அப்படின்னா பிரணவ மந்திரம், அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் மறந்துடுவாங்க அப்படின்னா பிரம்மன் வந்து மறந்துடுவார். அதனால் சிறையில் வந்து யார் அடைக்கிறாங்க அப்படின்னா முருகன் வந்து அடைப்பார். சரியா? பாடல் அழகாக வந்து வரும். சரியா? ரைட். முருகன். நான் பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் என்ன? நான் பிச்சமூர்த்தியோட இயற்பெயர். இவரை பற்றின கேள்விகள் அடிக்கடி நம்மளுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் வேங்கட மகாலிங்கம். ஸோ வேங்கட மகாலிங்கம் தான் நான் பிச்சமூர்த்தியோட இயற்பெயர். சரி, இவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? ஏன் அப்படின்னா இவரை பற்றி அடிக்கடி கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ரைட். வேங்கட மகாலிங்கம் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். புனைப்பெயர் தான் என்ன அப்படின்னு கேட்டால் நான் பிச்சமூர்த்தி அப்படிங்கிறது. ஓகேவா? இவர் ஊர் எந்த ஊர் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அப்படிங்கிறது. அதே மாதிரி 1924 38 வரைக்கும் வக்கீலாக வந்து வேலை பார்த்துருக்காரு. 1938 54 வரைக்கும் கோயிலில் நிர்வாக அலுவலராக வேலை பார்த்துருக்கிறாரு. ஓகேவா? இவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க நான் பிச்சமூர்த்தி. சொற்பொருள் தருக. ஆழி. ஆழி என்றால் என்ன? ஆழி என்றால் மோதிரம். கம்பர் பிறந்த ஊர் எது? கம்பர் பிறந்த ஊர். கம்பர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா தேரெழுந்தூர். அதாவது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற தேரெழுந்தூர் தான் கம்பர் பிறந்த ஊர். சரியா? கம்பரை பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும். கம்பர் வந்து கம்பராமாயணம் வந்து எழுதியிருக்கிறாரு. இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது மறக்கவே கூடாது. கல்வியில் பெரியவர் கம்பர், கப்பமடி விட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் எழுதின நூல் என்ன அப்படின்னு கேட்டால் கம்பராமாயணம் மட்டும் வந்து கிடையாது, அது கூட சேர்ந்து சடகோபரந்தாதி, ஏறெழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் அப்படிங்கிறது. இவர் ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டால் சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல் ஆதரித்தார். சரியா? அடுத்ததாக பொறுத்துக. பாருங்கள், இதெல்லாம் கேப்பு. அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேப்புக்கு வந்து நல்லா மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நண்டோட அப்படின்னா எதுக்குள்ளே நண்டு ஓடணும், எந்த கேப்புக்குள்ளே நண்டு ஓடணும். அதாவது நெல் நம்ம பயிரிடுறோம் அப்படின்னா அந்த பயிரிடுற அந்த கேப்புக்குள்ளே நண்டு ஓடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த கேப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் கேப் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு இது 4. அடுத்து ஏர் உழுகிற அளவுக்கு கேப் வந்து கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா கரும்புக்கு வந்து கொடுக்கணும். அடுத்து ஒரு வண்டி வந்து அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி தான் சொல்லுவாங்க. அந்த மாட்டு வண்டி அளவுக்கு வந்து கேப் வந்து கொடுக்கணும். எது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் வாழைக்கு வந்து கொடுக்கணும். ஒரு தேர் வந்து பெரிய தேர் இருக்கும் இல்லையா, அது ஓடுற அளவுக்கு வந்து இடம் கொடுக்கணும். யாருக்கு? தென்னை மரத்துக்கு. ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. பஞ்சகவ்யம் என்பது எத்தனை பொருட்களை கலந்து செய்வது? பஞ்சகவ்யம். ஸோ எத்தனை பஞ்ச அப்படின்னு வந்துட்டாலே அது என்ன அப்படின்னு கேட்டால் 5 தான். சரியா? 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹிந்தியில் வந்து 5 அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சம்னாலும் இங்கே வந்து 5 தான். ஸோ 5 பொருட்களை கொண்டு செய்வது தான் பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது. கோமியம், சாணம், பால், தயிர், நெய், இந்த 5 பொருட்களை கலந்து செய்வது தான் பஞ்சகவ்யம். இதை நம்ம வந்து பயிரில் தெளித்தோம் அப்படின்னா புழுப்பூச்சிகள் வந்து வராது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? வானம் பார்த்த பூமி என்று அழைக்கப்படுவது எது? இதெல்லாம் ரொம்ப எளிமையான கொஸ்டின். சரியா? வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? நம்ம கிராமத்தில் உள்ள புன்சை நிலங்களை தான் வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. விழி வேற்றுமை என அழைக்கப்படுவது எது? விழி வேற்றுமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 வேற்றுமை வந்து இருக்குது. அதில் 8வது வேற்றுமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? என்ன வேற்றுமை சொல்லுவாங்க? விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தாக பொறுத்துக. முரைசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் முரசு அப்படிங்கிறதா முரைசுன்னு வருது. அப்போ இடையில உள்ள அந்த எழுத்து வந்து மாறி வருது. ஸோ இடைப்போலி.
மைஞ்சு, மஞ்சு அப்படிங்கிறது தான் மைஞ்சு அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதற்போலி. 5 5 அப்படிங்கிறது 5ன்னு வருது, மொத்தமே வந்து மாறுது. அப்போ இது வந்து முற்றுப்போலி. அரண், அறம் அப்படிங்கிறது அரணா வந்து மாறுது, கடைசி எழுத்து மட்டும் மாறுது. ஸோ கடைப்போலி. ஸோ 2 1 4 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கீழ்கண்டவற்றில் தமிழ் சொல் அல்லாததை தேர்ந்தெடுக்க. தமிழ் சொல் இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ் சொல் இல்லாதது எது அப்படின்னு கேட்டால் இதில் இருதயம் அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லாதது. மற்ற எல்லாமே தொடக்கம், இறைவன், விழிப்பு அப்படின்னு தமிழ் சொல். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. தானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா தயிர், திண்ணை, தை, தோணி, தானா வரிசை. சரியா? தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழின்பம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராப்பி சேதுப்பிள்ளையோட நூல் தான் தமிழின்பம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. முகத்தில் 2 கண்களுக்கு பதிலாக புண்ணுடையவர் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? யாரை சொல்லுவார்? யாரை சொல்கிறார் அப்படின்னா படிக்காதவங்கள தான் சொல்லுவார். சரியா? கல்லாதவர் அவங்கள தான் முகத்தில் 2 புண்ணுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் கண்ணுக்கு பதிலாக அதில் வந்து புண் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரியா? திருக்குறளில் அழகாக வந்து சொல்லியிருப்பார். என்ன திருக்குறள் அப்படின்னா கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அறிவில் சிறந்தவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் யாருடைய இயல்பாகும்? ஸோ அருமையான திருக்குறள். ஒப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ யாரை சொல்கிறாங்க அப்படின்னா புலவரை சொல்கிறாங்க. சரியா? புலவரை சொல்கிறாங்க. சொற்பொருள் தருக. கடையர். கடையர் என்றால் என்ன? கடையர் என்றால் தாழ்ந்தவர். கசடர பிரித்து எழுதுக. கசடு கூட்டல் அற. சிவபெருமான் விரும்பி சூடும் பூ எது? சிவபெருமான் விரும்பி சூடும் பூ எது அப்படின்னா ஊமத்தம்பூ. நாடகப்பாங்கில் அமைந்த முக்கூடற்பள்ளு நூலை இயற்றியவர் யார்? நாடகப்பாங்கில் அமைந்த முக்கூடற்பள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இயற்றியவர். ஆக்சுவலாக இதுக்கு உண்மையான விடை என்ன அப்படின்னா இந்நூலோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி தெரியலை அப்படிங்கிறது தான். சரியா? இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஓல்டு புக்கில் இருந்தாலும் இந்த நூலை, அதாவது இந்த முக்கூடற்பள்ளு நூலை இயற்றியவர் எண்ணாயின புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பழைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இந்த முக்கூடற்பள்ளு பொறுத்த வரைக்கும் இந்த நூலில் எந்த ஊரோட பேச்சு வழக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா திருநெல்வேலி. திருநெல்வேலி பேச்சு வழக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் முக்கூடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கூடற்பள்ளு. அதாவது திருநெல்வேலியில் வடகிழக்கு பகுதியில் தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு, இந்த 3 ஆறு வந்து இருக்குது. இந்த 3 ஆறு கூடுற இடத்துக்கு பேர் தான் முக்கூடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த முக்கூடலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா ஆசூர் வடகரை நாடு அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. முக்கூடலின் மற்றொரு பெயர் என்ன? முக்கூடலோட மற்றொரு பெயர் நான் இப்போ தான் சொன்னேன். முக்கூடலோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆசூர் வடகரை நாடு. ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை வர்ணிக்கும் நூல் எது? எது அப்படின்னா புறநானூறு. ஏறுதழுவுதல் தழுவுதல் எனும் வீர விளையாட்டு எந்த நிலத்தில் நடைபெற்றது? முல்லை நிலம். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? விளையாட்டோட அடிப்படை நோக்கம் என்ன? போட்டியிடுதல். ஊமையராய்
செவிடராய் குருடர்களாய் வாழ்கின்றோம், ஒரு சொல் கேளீர் என்று பாடியவர் யார்? பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். என்னே இந்த ஓவியத்தின் அழகு என்பது எவ்வகை தொடர்? இதெல்லாம் பார்த்தோன்னு அடிச்சிடலாம். எது அப்படின்னா இது உணர்ச்சி தொடர். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும், இது என்ன வகை தொடர்? இதுவும் ரொம்ப ஈஸியானது, செய்தி தொடர். அடுத்து வந்து பாருங்கள், வாக்கியம் 1. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய பெருந்தகையருள் மு வரதராசனும் ஒருவர் ஆவார். இது சரியா? இந்த கூற்று தவறு. ஏன் தவறுன்னு சொல்கிறேன். வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் மு வரதராசனார். வாக்கியம் 2 மட்டும் சரி. சரியா? ஸோ ஏன் மூவாவை இந்த 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இவர் வந்து 19ஆம் நூற்றாண்டு கிடையாது, 20ஆம் நூற்றாண்டு. சரியா? ஸோ அதனால தான் வாக்கியம் 1 மட்டும் சரி. முடியுடை வேந்தரின் சந்ததியில் வந்தவன் தமிழன், பல தூர அயல்நாடுகளோடு சிறப்பாக வாணிகம் நடத்தியவன் தமிழன் என்பது யாருடைய வரிகள்? ஸோ யாரோட வரிகள் அப்படின்னா அறிஞர் அண்ணாவோட வரிகள். அடுத்ததாக பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி. சோ சோ என்றால் என்ன? சோ அப்படின்னா அரண். சரியா? சோ என்றால் அரண். கோ கோ அப்படின்னா அரசன், கோன், அரசன். ஏ ஏ என்றால் அம்பு. ஐ ஐ என்றால் தலைவன். ஸோ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. எயினனும் எயிற்றியும் எந்த நில மக்கள்? எயினர், எயிற்றியர் பாலைநில மக்கள். கீழ்கண்டவற்றில் எழுத்து தொடர் மொழி எது? எழுத்து தொடர்மொழி. வீடு. பாரில் உயிரெல்லாம் படைத்தனனே யாமாகில் ஆரணங்கள் 4 அறிவனோ என்ற வரிகள் யாருடையது? சுவாமிநாத தேசிகர், அதாவது ஈசான தேசிகர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பழுத்த இலக்கண குறிப்பு தருக. பழுத்த பெயரச்சம். வாக்கியம் 1. செயல் முடிந்தனனை குறிக்கும் சொல்லே வினைமுற்று ஆகும். இந்த கூற்று சரியா? ஆமாம், செயல் முடிந்ததை குறிக்கிறது தான் வினைமுற்று. வினைமுற்று 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்தும். கரெக்ட். வாக்கியம் 1, 2 சரி. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயிர்ந்திடலாம் பெற்று பேறு என்ற வரிகள் யாருடையது? பாரதிதாசன். சொற்பொருள் தருக. நனி என்றால் என்ன? நனி என்றால் மிகுதி. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எது அப்படின்னா சீவக சிந்தாமணி, அதாவது திருத்தக்கத்தேவர் எழுதின சீவக சிந்தாமணி. தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது? எந்த நூல் அப்படின்னா 2 நூல் சொல்லுதுப்பா. ஒன்று பரிபாடல், இன்னொன்று குறுந்தொகை. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி. கிழவி வல்லோன் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? கிழவி வல்லோன் ஓவிய கலைஞர். தோயும் வெண்டையர் மத்தொளி துள்ளவும் ஆய வெள்வளை வாய்விட்டடற்றவும் என்ற பாடல் வரிகளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? இயல்பு நவிர்ச்சி அணி. ஓவத்தனைய இடனுடை வனப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. தட்சிண சித்திரம் எனும் ஓவிய நூலுக்கு உரை எழுதியவர் யார்? இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யார் அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவர். இவரை தான் சித்திரகார புலி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் தன்னுடைய உரையில் ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவார் என இலக்கணம் வகுத்துள்ளார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நச்சினார்க்கினியர். வீழ்ந்து வெண்மலை தவழும் விண்ணுரை பெருவரை பெரும் பாம்பு ஊழ்ந்து தோளுரி பண்போல ஒத்த மற்றவர் சருவி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? சீவக சிந்தாமணி. புரவி என்ற சொல்லின் பொருள் தருக. புரவி. புரவி என்றால் குதிரை.
நா பிச்சமூர்த்தி, அதாவது புதுக்கவியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வேங்கட மகாலிங்கம் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட நா பிச்சமூர்த்தி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர். மேலி பிடுக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆழி தருத்தே அருளும் கை என்ற வரிகள் யாருடையது? கம்பர். எழுவாய் வேற்றுமைக்குரிய உருபு என்ன? எழுவாய் வேற்றுமை. ஸோ எழுவாய் வேற்றுமைக்குரிய உருபு என்ன அப்படின்னா உருபு கிடையாது. இந்த வேற்றுமையில் மொத்தம் 8 வேற்றுமை இருக்கு இல்லையா, அதில் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு வந்து கிடையாது. இந்த முதல் வேற்றுமையை தான் எழுவாய் வேற்றுமை அப்படி சொல்லுவாங்க. ஸோ உருபு வந்து கிடையாது. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவானது இனி எழும் பிறவிகளுக்கு எதனை தரும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? பாதுகாப்பு. காரலர் எனப்படுபவர் யார்? காரலர். உழவர். மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் யார்? மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் சிவன். கூற்று. சோழ நாட்டின் பழைய தலைநகரமான உறந்தையூர் கோழியூர் எனும் அழைக்கப்பட்டது. அதாவது கோழியூர் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கூற்று சரியா? சரி. உறந்தையூரில் வீரக்கோழிகள் சிறந்திருந்தது. சரி. ஸோ கூற்று சரி. காரணமும் என்ன அப்படின்னா கூற்றுக்கான சரியான விளக்கம். தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி கபிலர். குறிஞ்சிக்கு கபிலர் தான் இது சரியான இணை. முல்லை ஓதலாந்தியார். முல்லைக்கு வந்து யார் வருவாங்கன்னா பேனர் தான் வருவார். ஆனால் இங்கே ஓதலாந்தியார் கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது கூற்று தவறு. மருதம் ஓரம்புயார் சரி. நெய்தல் அம்முவனார் கரெக்ட். செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு தருக. செல்வச்செவிலி உருவகம். கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் அப்படின்னா கற்றல். தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன? தாயுமானவர் என்னவாக இருந்தார்? அரசு கணக்கராக இருந்தார். இவரோட பாடல்கள்லாம் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்தனார். அதேமாதிரி பெருஞ்சித்தனாரை பற்றியும் ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா. பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஞானபோதினி இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மூசி பூர்ணலிங்கம். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது? மெய்ப்பாட்டியல். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? யார் அப்படின்னா பத்மபூஷன் யார் கொடுக்குறா? மத்திய அரசு தான். ஸோ நடுவண் அரசு. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? பிள்ளைத்தமிழில் மொத்தம் 10 பருவம் இருக்குது. சரியா? ஸோ 2வது பருவமாக செங்கீரை வந்து இருக்குது. குண்டலகேசியின் கதைத்தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் என்ன? இது பழைய கொஸ்டின். பத்தரை. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இக்கூற்று கூறியவர் யார்? யாரை சொல்லுவாங்க அப்படின்னா குகப்படலத்தில் குகனை சொல்லுவாங்க. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் எது? இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா நாலடியார். அடுத்ததாக தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியம் என்ன? ஆசிரியர் மாணவர்கிட்ட சொல்கிறார். அப்போ அயர்கூற்று. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட நூல் எது? அதாவது அகவற்பக்களால் ஆன நூல். இந்த நாளில் ஐங்குறுநூறு. தவறான இணை. அதாவது இது நோய் அந்த மூலிகையில் வரும். ஸோ இதில் வந்து அகத்திக்கீரை கண்ணோய் அப்படிங்கிறது தவறு. மற்ற எல்லாமே சரி. மணத்தக்காளி வாய்ப்புண், முசுமுசுக்கை வேர், இருமல், வேப்பங்குழுந்து, மார்புச்சளி. சரியா? அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிட்டுள்ள ஆண்டு 2005. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்?
எழுத்துவை யார் தொடங்கினா அப்படின்னா சீசு செல்லப்பா தொடங்கினார். வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? இப்போ இதுக்கு முன்னால் கூட சொன்னேன். யார் பணியாற்றியிருப்பா? நான் பிச்சமூர்த்தி தான் பணியாற்றியிருப்பார். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக கொண்டுள்ள அரசு எது? இது யார் எழுதுனாங்க அப்படின்னா பாரதிதாசன் எழுதுனது. சரியா? ஸோ இதை கொண்டுள்ள அரசு புதுவை அரசு, புதுச்சேரி. வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? முக்கியமான கேள்வி, முக்கியமான நபர். ஸோ யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். இவரை தான் வாகீசர் சொல்லுவாங்க, அப்பர் சொல்லுவாங்க, தர்மசேனர் சொல்லுவாங்க, தாண்டகவேந்தர் சொல்லுவாங்க. நாயின் வாயினீர் தன்னை நீரனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? கலிங்கத்து பரணி. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? ரொம்ப எளிமையான கேள்வி. எது அப்படின்னா பரிபாடல். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? நற்றிணை. சால, தவ முதலிய உரிச்சொற்களுக்கு பின்னால் வல்லினம் மிகுமா மிகாதா? சாலச் சிறந்தது. சரியா? அப்போ மிகும். இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இதில் இயல்பு தான் வரும். இயல்பானதுக்கு வேர்ச்சொல் இயல்பு. ஓகே, நம்ம 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் 6லேருந்து 12th வரைக்கும் இன்னும் ஓல்டு புக் கொஸ்டின்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் சிலபஸ் வைஸாகவும் வாங்கிக்கலாம். நன்றி.